அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரமட்டு மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல அலகு 4 முதலாம் தவணைய அலகு 4 தடப்பொருட்களின் இயல்புகள். அலகு 4 தடப்பொருட்களினுடைய இயல்புகள் தொடர்பாக பார்க்க போறோம். தடப்பொருள் என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்க தரம் 6லயும் தரம் 7லயும் படிச்சிருக்கோம். இப்ப நாங்க முதல்ல தரம் 6, 7ல படிச்ச விஷயங்களை ஞாபகப்படுத்த. சரியா? அப்ப தடப்பொருள் என்றால் என்ன, தடப்பொருளுக்கு உதாரணம் என்ன, தடப்பொருட்கள்ல என்னென்ன நிலைகள் இருக்குது, அதாவது பௌதீக நிலைகள் என்னென்ன இருக்குது, அவற்றுக்கு உதாரணங்கள், இதெல்லாம் நாங்கள் தரம் 6, 7ல படிச்ச விஷயங்கள். அதை ஒருக்கா திருப்ப ஞாபகப்படுத்த. சரியா? தடப்பொருள் என்றால் என்ன, தரம் 6ல படிச்சது. என்னது? ஒரு வெளியில இடத்தை எடுப்பதும் திணிவை கொண்டதுமாக இருக்கவும். இப்ப நான் கல் என்பது ஒரு சடப்பொருளாக எடுக்கிறேன். கல் என்பது ஒரு சடப்பொருள். எதனால கல் என்பது ஒரு சடப்பொருள் என்று நான் சொல்ல போறேன். கல்லுக்கு ஒரு வெயிட் இருக்கு, திணிவு. கல்லுக்கு ஒரு வெயிட் இருக்கிறது என்று நான் சொல்றேன். அதே மாதிரி அந்த கல்லை வைப்பதற்கு ஒரு இடம் தேவை, இடத்தை எடுக்கும். பாருங்க, கல் என்பது ஒரு சடப்பொருளாக நான் எடுக்கிறேன் என்றால் கல்லுக்கு திணிவு இருக்கிறது. திணிவு என்றால் என்னது? அதனுடைய வெயிட். நாங்க நிறைய என்று சொல்றோம் சில சமயம். அப்ப அதுக்கு ஒரு வெயிட் இருக்குது, அது வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுவது. ஆகவே அது சடப்பொருள். இந்த ரெண்டும் இருந்தா சடப்பொருள். அப்ப மனிதன் ஒரு சடப்பொருளா? மனிதன் ஒரு அங்கி, உயிரங்கி. நாங்க ஒரு சடப்பொருளா? எஸ், நாங்களும் ஒரு சடப்பொருள். எதனால? எங்களுக்கு என்ன இருக்கு? வெயிட் இருக்கு. எங்களுக்கு துணிவு இருக்கு தானே பிள்ளைகள். எங்களுக்கு அப்ப நீங்க எத்தனை கிலோன்னு கேட்டா நாங்க சொல்றோம் தானே, 45 கிலோ 50 கிலோ வெயிட் சொல்றோம் தானே. சரியா? அது திணிவு. நாங்க இருக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். இடத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் தேவைப்படும். ஆகவே ரெண்டும் இருக்குது என்பதனால் மனிதனை ஒரு சடப்பொருளாக நாங்க சொல்லுவோம். அதே போல வலி என்பது ஒரு சடப்பொருளா இல்லையா என்று நாங்க தரம் 6 வகுப்பிலேயே பரிசோதனை செய்து பார்த்திருக்கு. அந்த கண்ணாடி கிளாஸ் ஒன்றுக்குள்ள ஒரு கடதாசியையோ அல்லது கைக்குட்டையோ உள்ளுக்குள்ள வச்சுட்டு அதை ஒரு நீர் கொண்ட பாத்திரத்துக்குள்ள கவிட்டு பிடிக்க தலைகீழாக வைக்க வேணும். உள்ளுக்கு தலைகீழா கொண்டு போகல என்ன நடந்தது? அந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணி போகல. எதனால போகல? அந்த கண்ணாடி கிளாஸ் ஃபுல்லா இருந்தது வலி. கண்ணாடி கிளாஸுக்கு உள்ள அது வெற்றிடமாக இருக்கிறது என்பது அர்த்தம் கிடையாது. அதுக்குள்ள என்ன நிக்குது? வலி. இதுக்குள்ளுக்கு வலி இருக்கிறது. அதனாலதான் நாங்க தலைவிழா கவிட்டு அந்த இதுக்குள்ள வைக்கக்குள்ள நீர் கொண்ட தாளிக்க கொண்டு போகையும் என்ன நடக்கல? தண்ணி உள்ளுக்கு போக. அப்ப அதுல இருந்து நாங்க என்ன முடிவுக்கு வந்த? நாங்கள் வலி என்றது இடத்தை எடுக்கும். தனக்கண்டு அந்த
கிளாஸுக்குள்ள ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருக்குது. அப்ப அது ஒரு சடப்பொருள். அப்ப வளிக்கு திணிவு இருக்கா? அதை எப்படி கண்டுபிடிச்சோம்? ஒரு பலூன், 2 பலூன் எடுத்து ஒரே அளவுல ஊதிட்டு ஒரு மீட்டர் கோலில் கட்டி தொங்க விட்டுட்டு இந்த பரிசோதனை உங்களுக்கு நினைவுல இருக்கு. ஒரு மீட்டர் கோல்ல கட்டி தொங்க விட்டுருக்கிற 2 பலூனை 2 என்ன இருக்குது? ஊதி இருந்தா உள்ளுக்கு என்ன இருக்கு? காற்று, அதாவது வளி நிரப்பப்பட்ட பலூன். 2 வளி இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கிற பலூனுக்கு இருந்து காத்து எடுத்து விட்டா என்ன செய்யும்? இந்த மீட்டர் கோல் ஏதோ ஒரு பக்கமாக சரிஞ்சிடும். சரியா? அப்படி ஏன் சரிகிறதுன்னு சொல்றோம்? ஒரு பக்கம் வெயிட் இல்ல, இன்னொரு பக்கம் வெயிட் இருக்கு, அதனாலதான் அது சமநிலையில இல்ல, சமனா இல்லன்னு சொல்றோம். அப்ப 2 பக்கமும் வழிதானே இருந்தது. அப்ப ஒரு பக்கத்து வழியை எடுத்தோன்னு சரி இதண்டா, அப்ப வழிக்கு ஏதோ ஒரு வெயிட் இருந்திருக்க வேணும், திணிவொண்டு இருந்திருக்க வேண்டும். ஆகவே வழிக்கு திணிவும் உண்டு, அது இடத்தையும் எடுத்துக்கொள்ளும் என்பதால் வழி ஒரு சடப்பொருளாக கருதப்படும். வழி என்பது ஒரு சடப்பு. இது தரம் 6லேயே நீங்கள் படிச்ச விஷயம். இதை தாண்டி சில பொருட்களுக்கு திணிவும் இல்ல, அதை வைக்கிறதுக்கு இடமும் தேவையில்லை என்று சொல்லி படிச்சிருக்கு. அப்படி என்ன பொருட்கள் இருக்குது? ஒரு வெயிட்டே இல்லாம என்ன பொருள் இருக்க முடியும்? அல்லது என்ன பதார்த்தங்கள் அப்படி இருக்கலாம்? வலியும் இல்லாம, வலியையும் நாங்க என்ன சொல்றோம்? சடப்பொருள்னு சொல்லிட்டு. அப்ப எந்த பொருளுக்கு திணிவும் இல்ல, அதை வைக்கிறதுக்கு இடமும் தேவைப்படாது, அவற்றை நாங்க என்ன பெயர் கொண்டு அழைப்போம்? அப்ப அவற்றை நாங்க சடப்பொருள் என்று சொல்ல இயலாது தானே. அப்ப அவற்றுக்கு வேற பெயர் ஒன்று இருக்கப்படும். திணிவற்றதும் வெளியில இடத்தை எடுத்துக் கொள்ளாததுமாக இருக்கிற வேறு பதார்த்தங்களை நாங்க சடப்பொருள் என்று சொல்ல இயலாது, அவற்றை சக்தி என்று அழைப்போம். சக்தி. அவற்றை சக்தி என்று சொல்லலாம். இப்ப பாருங்க, நாங்க கதைப்பதற்கு ஒலிச்சக்தி என்று வைக்கிறோம். ஒலிச்சக்தி சவுண்டு தான் உங்களுக்கு கேட்கிறது என்றால், இந்த சவுண்ட வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது இடம் தேவைப்பட்டதா? இந்த சவுண்டை வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது இடம் தேவைப்பட்டதா? இல்லை. ஆகவே திணிவு இல்லை. சக்திகளுக்கு திணிவு இல்லை. அதை வைக்கிறதுக்கு இடம் இருக்குதா? இடம் தேவை. இடமும் தேவை. அப்ப அப்படியான பொருட்கள் என்னென்ன? 2மே தேவைப்படாதவை. அதாவது சக்திகளுக்கு உதாரணம் வெப்ப சக்தி, ஒலி சக்தி. ஒளி, ஒலி என்பது சத்தம், ஒளி என்பது லைட். அது எல்லாமே என்னது? சக்திகள். மின் சக்தி, மின் சக்தி. சரியா? அவை இவற்றை நாங்க என்னது
திணிவு அளக்கே இயலாது. அதுக்கு என்ன வெயிட் எங்களுக்கு வெப்ப சக்தியில 1/4 கிலோ உண்டோ, ஒரு ஒளி சக்தியில 1/2 கிலோ உண்டோ இருக்கே இயலாது. அப்ப அதுக்கு திணிவு இல்லை. ரைட். அப்ப இப்ப உங்களுக்கு சடப்பொருள்ண்டா என்னன்ற விளக்கம் கிடைச்சிட்டு. சடப்பொருள்ண்டா என்னவாக இருக்கும்? அதுக்கு திணிவும் இருக்க வேணும், இடத்தை எடுக்க வேண்டும். ஆனா அது ரெண்டுமே இல்லாததை நாங்க என்னன்னு சொல்லலாம்? சக்தி என்று சொல்லலாம். அப்ப சடப்பொருளுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, அது நீங்க மண், நீர், கல், பாறை, மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லா பொருட்களுமே சடப்பொருளுக்கு வந்துடும். கதிரை, மீசை, பலகை, பானை, சட்டி, மரம், சரி, அது எல்லாமே சடப்பொருள். ரைட். அப்ப இன்றைக்கு நாங்க சடப்பொருள் என்னன்னு பார்த்துட்டோம், சடப்பொருள் இல்லாததுகள் சக்தி என்று பார்த்துட்டோம், ரெண்டுக்கும் உதாரணங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த சடப்பொருளினுடைய இயல்புகள் தான் நீங்க பார்க்கணும். நீங்க திருப்ப திருப்ப வந்து சடப்பொருளை படிக்கிறீங்க, இருந்து கொஞ்சம் கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. இப்ப நீங்கள் தரம் 6ல சடப்பொருள்ண்டா என்ன, சடப்பொருளுக்கு உதாரணம் என்ன, திண்ம நிலையில என்ன சடப்பொருள் இருக்கு, திரவ நிலையில என்ன சடப்பொருள் இருக்கு, வாயுவாக என்ன சடப்பொருள் இருக்குன்னு படிச்சிருக்கு. சரி, அதே மாதிரி நீங்க தரமட்டுல வந்து இந்த சடப்பொருளின் இயல்புகள் பற்றி மேலும் விவரமாக படிக்க வேண்டும். சரி, ரைட். இப்ப சடப்பொருள் என்று நாங்க சொல்வது துணிக்கைகளினால ஒழுங்கமைக்கப்பட்டது என்று சொல்லுவோம். அந்த துணிக்கைகள் என்றா என்ன? இப்ப பாருங்க, ஒரு சோக் ஒன்று எடுக்கிறோம், சோக்கட்டி, வெண்கட்டி ஒன்று எடுக்கிறோம். அந்த வெண்கட்டியை நாங்க உடைச்சா என்ன வரும்? வெண்கட்டியினுடைய பீஸ், சின்ன சின்ன பீஸுகள் வரும். அதையும் இன்னும் நல்லா நாங்க குத்தி உடைச்சா என்ன வரும்? வெண்கட்டியின் தூள், சோக்கட்டியின் தூள் வந்து மா மாதிரி வெள்ளையா வரும். சோக் பீஸை நாங்க உடைச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மா மாதிரி சோக் தூள் வந்துடும். அந்த சோக் தூள் நிறைய சேர்ந்துதான் இந்த சடப்பொருள் உருவாகி இருக்கு. அந்த சின்ன சின்ன சோக்குன்ற தூள்கள், அந்த துகள்களை தான் நாங்க துணிக்கைகள் என்று சொல்ல போறோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்ப அந்த துணிக்கை என்று தெரிஞ்சாக்கானும் நீங்க இதே விஷயத்த திரும்ப போயிட்டு தரம் 9 வகுப்பில நீங்கள் அணுக்கள் என்பது தொடர்பாக படிக்க இருக்கிறது. சின்ன சின்ன அணுக்கள் சேர்ந்துதான் உருவாகும் என்று. இப்ப உங்களுக்கு துணிக்கைகள் சேர்ந்துதான் ஒரு சடப்பொருளை உருவாக்குது என்று ஞாபகம் வச்சிருங்க. இப்ப சாதாரணமா அப்ப இந்த துணிக்கைகள் சின்ன சின்ன சோக் பீஸின துகள்கள் சேர்ந்து ஒரு சோக்கட்டியை உருவாக்கி இருக்கிறது. சரியா? ரைட். அப்ப இந்த திண்ம சடப்பு அது சோக்கட்டி என்றது என்ன? ஒரு திண்மமா, திரவமா, வாயுவா? அப்ப திண்மம், திரவம், வாயுக்கள் தொடர்பாக ஏற்கனவே நீங்க தரம் 6, 7ல படிச்சிருக்கிறீங்க. திண்மமாக இருந்தா கட்டியாக இருக்கும், ஒரு கொஞ்சமாவது காட்டா இருக்கும், சரி, பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கையால். அதே ஒரு திரவமாக இருந்தா என்ன செய்யும்? லிக்விடா இருந்தா கஷ்டம், கையால பிடிக்க இயலாது. வாயுவாக இருந்தா என்ன செய்யும்? இன்னும் பிடிக்க முடியாம போகும். ஆகவே எங்களுக்கு திண்மங்கள், திரவங்கள், வாயுக்களுக்கு உதாரணம் ஏற்கனவே தெரியும். அது தரம் 6ல படிச்சிருக்கிறோம். இந்த நாங்க என்ன படிக்க போறோம்னா, திண்மங்கள் எப்படி இருக்கிறது, அதன் இயல்பு எப்படி இருக்கு, திரவ பொருட்கள் எப்படி இருக்கிறது, அதன் இயல்புகள் எப்படி இருக்கும். இப்ப உதாரணமாக நாங்க திண்ம துணிக்கையில இந்த சோக்கட்டியோட எடுக்கிறோம். இது ஒரு திண்மமாக இருக்கு, கட்டியாக இருக்கிறதுனால ஒரு சோக்கட்டி திண்மம். அந்த சோக்கட்டியை எடுத்து ஒரு
மை நிரம்பின ஒரு கடிகார கண்ணாடி. ஒரு கடிகார கண்ணாடி என்றால் உங்களுக்கு தெரியும், ஆய்வு கூடத்தில் இருக்கிற ஒரு கிளாஸ் மாதிரி சிறிய வராது. அதுல கொஞ்சம் மைய விட்டு, சிவப்பு நிற அல்லது நீல நிற மைய விட்டு இந்த சோக் பேஸ்ட் முனைய கொண்டு வந்து அந்த மையில வைக்கணும். முனைய மட்டும்தான் வைக்க வேணும். இப்படி சோக்கட்டியை போட்டு உருட்டக்கூடாது, அதுக்குள்ள போட்டு விரட்டக்கூடாது. இப்ப இந்த சோக் பீஸ்ல இந்த நுனிய மட்டும் கொண்டு வந்து இதுக்குள்ள வைக்கணும். இப்படி வச்சா என்ன நடக்கும்? இந்த மை, இந்த நுனியில வச்ச மை இந்த சோக்கட்டியில நேரா பரவும். இல்லைன்னா நீங்க இனிமே போயிட்டு ஸ்கூல்ல சோக்கட்டி இருந்தா எடுத்து செய்து பாருங்க. இந்த சோக்கட்டி எடுத்து நீங்க மைதான் வேணுமென்று இல்லை, நீங்க தண்ணியில கொண்டு போய் லைட்டா டச் பண்ணி பாருங்க. முன்னுக்கு வந்து தொடுற மாதிரி வச்சு பாருங்க. அந்த நீர் இப்படி ஊறி ஊறி மேல வாரதே தெரியும். வச்சா நீர் இப்படியே ஊறி ஊறி ஓரளவான தூரம் வரைக்கும் பாரு. அப்ப இந்த நீரானது அது வேற ஒரு சடப்பொருள், நீர் வந்து இன்னொரு சடப்பொருள், இந்த வெண்கட்டி என்பது ஒரு சடப்பொருள். அப்ப இதுக்குள்ள எப்படி இந்த நீர் வந்து ஊறிக்கொண்டு போகிறது அப்படின்றா என்ன அர்த்தம்? இந்த சோக்கட்டிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன துகள்கள் தொடர்ச்சியற்றவையாக இருக்கிறது என்பது அர்த்தம். வெண்கட்டியின் துணிக்கைகள் தொடர்ச்சியாக காணப்படையில, அதுக்குள்ள சின்ன சின்ன இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளிக்குள்ள அந்த நீரோ அல்லது மையோ பரவி செல்வது. இதுக்குள்ள இடைவெளியே இல்லாட்டி என்னண்டு பிள்ளைகள் அதுக்குள்ள தண்ணி போகும்? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மையோ தண்ணியோ இதுக்குள்ள பரவுதண்டா, இதுக்குள்ள துணிக்கைகள் தொடர்ச்சியாக இல்லை. தொடர்ச்சியாக இல்லை, துணிக்கை தொடர்ச்சியாக இல்லை என்று சொல்றோம். தொடர்ச்சியற்றதாக இருக்கு. எது? தொடர்ச்சி அற்றது. திண்ம துணிக்கைகள் தொடர்ச்சியற்றவையாக இருக்கு. ஆகவே பாருங்க, இந்த திண்ம துணி திண்ம துணிக்கை தொடர்ச்சியற்றதாக இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிச்சோம்? அந்த சோக்கட்டிய மையுக்குள்ளேயோ அல்லது ஏதாவது தண்ணியிலேயோ திரவத்திலேயோ கொண்டே வச்ச உடனே ஊறிக்கொண்டு போகுது மேல. அப்ப எப்படி சோக்குக்குள்ள தண்ணி ஊறுது? திண்ம துணிக்க தொடர்ச்சி இல்லாம இருக்கு, இடைவெளிகள் இருக்கு. அந்த இடைவெளிக்குள்ள நீரோ மையோ பெறும் சொல்லு. அப்ப உங்களுக்கு இதுல வினா எப்படி வருமெண்டா, திண்ம துணிக்கைகள் தொடர்ச்சி அற்றது என்பதை காட்டுவதற்கான ஒரு பரிசோதனையை எழுதுங்க அல்லது திட்டமிடுங்க என்று சொல்லி வரும். அப்ப இதை நீங்க எப்படி எழுத வேணும்? ஒரு கடிகார கண்ணாடியில சிறிதளவு மையை எடுத்து அதற்கு மேல வெண்கட்டியை வைத்ததும் அந்த நிறமானது வெண்கட்டியின் வழியாக மேலேறி செல்லும் அல்லது மேல் நோக்கி செல்வதை அவதானிக்கலாம். இப்படி போட்டீங்கன்னாலே சரி, சாதாரணமா யோசிங்க, சிம்பிளா எழுது. சரியா? அதே போல இந்த தங்க ஆபரணங்கள்ல மோதிரமோ செயினோ இந்த மாதிரி தங்க ஆபரணங்கள்ல இரசம் வந்து பட்டால், இரசம் இரசம் என்பது ஒரு உலோகம். இப்ப நாங்க இரும்பு ரெண்டாவது ஒரு உலோகம் என்று சொல்றோம் இல்லையா?
அந்த மாதிரி இரசம் என்பது ஒரு உலோகம். இந்த தங்கத்துல இரசம் பட்டா என்ன நடக்கும் என்று தெரியுமா? தங்க மோதிரத்துல இரசம் படையக்குள்ள பிள்ளைகள் அது வெள்ளியாக மாறும். அதோட கலர், அந்த கோல்டுன்ற கலர் இல்லாம போகும். அப்ப என்னண்டு, இதுவும் திரவம், இந்த திண்மம். அந்த திண்ம துணிக்கைகள்ல என்னண்டு ரசம் பரவுது? அது தொடர்ச்சியற்று இருக்கிறது. திண்ம துணிக்கைகள் தொடர்ச்சியற்று காணப்படுகிறதுன்னு அர்த்தம். இருக்குல்ல? திண்மம் தொடர்ச்சியற்று திண்மம் தொடர்ச்சியற்றது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தா வந்து வெண்கட்டியில் மை பரவுதல். சோக்கட்டியில மை பரவுதல். இரண்டாவது தங்க உபகரணம், தங்க மோதிரத்தில் இரசம் பரவுதல். தங்க மோதிரத்துல இரசம் வந்து பரவுது. இந்த ரெண்டுமே திண்மம் தொடர்ச்சியற்றதாக இருக்கு. பாருங்க, தங்க மோதிரம் வந்து திண்ம பதார்த்தம். தங்க மோதிரம் என்ன தண்ணி மாதிரியா இருக்கு, இல்லதானே? தங்க மோதிரம் என்பது திண்மம். வந்ததுக்குள்ள ரசம் பரவுதண்டா, அந்த தங்க மோதிரத்துக்குள்ள சிறிய சிறிய தொடர்ச்சியற்ற இருக்கு, தொடர்ச்சி இல்லாம இருக்கு. அதனால அந்த இடைவெளிக்குள்ள இரசம் பரவி இருக்கிறது. ஆகவே திண்மம் தொடர்ச்சியற்றது என்பதற்கு உதாரணம் இந்த ரெண்டு எழுதம். சரியா? அதே போல திரவங்கள் தொடர்ச்சியற்றதற்கு அடுத்தது பார்க்கும். திரவங்களும் தொடர்ச்சியற்றது. அப்ப திரவம் என்றா உங்களுக்கு தெரியும், லிக்விடாக இருக்கு. திரவம் என்பது லிக்விடாக இருக்கக்கூடிய ஒரு வடிவம். அப்ப அதுல எங்க தொடர்ச்சி இல்லாம இருக்கிறது எப்படி என்று பார்ப்போம். திரவம் தொடர்ச்சியற்றது. சரியா? திரவம் லிக்விடுகளும் தொடர்ச்சியற்றதுன்னு சொல்றோம். அப்ப இதுக்கு ஒரு உதாரணம், அது ஒரு செயற்பாடு உங்களுக்கு தந்திரப்பட்டு ஒரு முகவை ஒண்ணு இருக்கு. சரியா? ஒரு முகவை ஒண்ணு, கண்ணாடி முகவை ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள முக்காவாசிக்கு நீரை நிரப்பு. நீரை நீர் கொண்ட முகவை. அந்த நீர் கொண்ட முகவைக்குள்ள கொண்டிசு துணிக்கைகளை போடும். கொண்டிசு என்னது? பொட்டாசியம் பரமங்கனேட்டு. சரியா? அந்த துணிக்கைகள்ல நீங்க உள்ளுக்கு போடும். இதுல நீங்க போடையே தெரியும், அது போற இடம் இல்லை, நல்ல பர்பிள் கலர்ல பரவி.
பொட்டாசியம் பெர்மங்கனேட் துணிக்கைகளை உள்ளுக்க போட்டா தண்ணிக்குள்ள அது ஃபுல்லா கரைஞ்சிடும். அல்லது ஏன் உங்களுக்கு நீங்க யூனிஃபார்முக்கு போடுற ப்ளூ அதை யோசிச்சு பாருங்க. நீங்க உள்ளுக்கு தண்ணிய ஃபுல்லா எடுத்துட்டு அதுக்குள்ள நீங்க நீளத்தை உள்ளுக்க போட்டா இது ஃபுல்லா நீளமா என்னண்டு நீங்க போட்ட நீளம் இதுக்கு ஃபுல்லா கரையுது. தண்ணிக்குள்ளேயும் இடைவெளிகள் இருக்கு. திரவமும் தொடர்ச்சியற்றதாக இருக்கு. ஆகவே அந்த இடைவெளிக்குள்ள மையோ அல்லது இந்த இருக்க விடப்பட்ட நீல கரைசலோ அல்லது KMNO போட்டு துணிக்கைகள் தண்ணீர கரையும். இல்ல நீங்க சீனிய போட்டு கரைச்சு பாருங்க, அது ஃபுல்லா கரையும். எங்க போயிட்டு சீனி சரியா? அப்ப எங்க போகுது? நீருக்குள்ள இருக்கிற தொடர்ச்சியற்ற துணிக்கை காரணமாக அதுக்குள்ள போய் அது பரவுது. அவற்றுக்குள்ள பரவல் அடைஞ்சிருக்கு சொல்லும். ஆகவே நீரும் என்னது? ஒரு தொடர்ச்சி அற்ற துணிக்கை. அதுக்கு உதாரணம் கேட்டா என்ன சொல்லுவீங்கள்? நீர் கொண்ட புகவையினுள் KMNO4 துணிக்கைகளை இடுதல் அல்லது நிறமையை இடுதல். அது என்ன செய்தது? பாத்திரம் முழுவதும் கரைந்து காணும். இதிலிருந்து நீங்கள் என்ன முடிவுக்கு வரலாம்? திரவ துணிக்கை தொடர்ச்சியாக இல்லை, தொடர்ச்சியற்றது. இடைவெளி காணப்படுகிறது, அதனால கரைகிறது. திண்மமும் தொடர்ச்சியாக இல்லை, திரவமும் தொடர்ச்சியாக இல்லை. அப்ப வாயுக்கள் எப்படி என்று அடுத்ததாக பார்ப்போம். வாயு துணிக்கைகள் எப்படி? வாயு எப்படி என்று பாருங்க. நாங்க வாயுவை கண்ணால பார்க்க வேணும்னா ஓரளவுக்கு கலரா இருக்கிற வாயுவை எடுத்தாதான் தெரியும். அப்ப அதுக்காக நாங்க என்ன செய்வோம்? கபில நிறமாக இருக்கக்கூடிய நைதரச நீரோக்சைடு வாயு. நைதரச நீரோக்சைடு வாயு என்ன நிறம்? கபில நிறம். என்ன செய்யணும்னா ஒரு வாயுச்சாடி எடுத்து அதுக்குள்ள நைதரச நீரோக்சைடு வரும். நைதரச நீரோக்சைடு கபில நிறம். கபில நிறமான வாயு. எங்களுக்கு இது கண்ணால பார்த்தா தெரியும். உள்ளுக்குள்ள இந்த கேஸ் நிக்குது என்றது கண்ணால பார்த்தாலே தெரியும். இந்த வாயுச்சாடிக்கு கீழே இன்னொரு வாயுச்சாடிக்கு கொண்டு வந்து பிடிக்கும். இன்னொரு வாயுச்சாடியை கொண்டு வந்து மூடி பிடிக்கும். இப்ப இந்த நைதரச நீரோக்சைடு வாயு என்ன செய்யும் நினைக்கிறீர்கள்? இந்த கபில நிறமான இப்படியே பரவி வந்து அடுத்த வாயுச்சாடிக்கையும் பரவி. நீ பார்க்கலாமா இல்லையா? விளங்குதா? எப்படி பரவுமன்றது விளங்குதா? இல்லாட்டி நீங்க யோசிச்சு பாருங்க. வீட்டை இந்த சாம்பிராணி பூச்சி கொளுத்துவாங்க. அந்த கொளுத்துற பூச்சி நீங்க வீட்டுக்குள்ள சில சமயம் பூஜை அறையிலயோ ஏதோ எங்கேயாவது ஒரு படத்துக்கு கிட்டவோ நீங்கள் அதை குத்தி இருக்க கூடும். ஆனா உங்களோட வீடு ஃபுல்லாவே என்ன அந்த வாசனை இருக்கு. நீங்க அது எந்த பிளேவர்ல அந்த சாம்பிராணி குச்சியை கொளுத்துறீங்களோ அந்த சந்தன குச்சியோ ஏதோ ஒன்று அது வீடு ஃபுல்லா உங்களுக்கு என்ன செய்யுது?
வாசனையை கொடுக்கும். அப்ப நீங்க கொளுத்தின இடத்துல மட்டும் வளர்க்காம எப்படி வீடு முழுவதுமாக அந்த வாசனை வருகிறது? அதற்கு வாயுவானது காற்றில பரவுது, காற்றில பரவுது. அப்ப இந்த கவிழ நிற பதார்த்தம், இந்த வாயு மற்ற சாடிக்கு வாரதையும் நாங்க பார்க்கலாம். அப்ப வாயு என்ன செய்யுது? பரவல் அடைகிறது. பரவுதண்டா என்ன அர்த்தம்? வாயு தொடர்ச்சி அற்றதாக இருக்கு. வாயு பரவுறதுக்கு இடம் இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியற்றது வாயுவும் வரும். ஆகவே சடப்பொருட்கள்ல திண்மமாக இருந்தாலும் சரி, திரவமாக இருந்தாலும் சரி, அல்லது வாயுவாக இருந்தாலும் சரி, அவை என்ன செய்யும்? தொடர்ச்சியற்ற துணிக்கைகள் இருக்கிறதுனால இன்னொரு பதார்த்தத்தோட அவை கலக்கக்கூடும். சரி, அப்ப இந்த படிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய பாட புத்தகத்துல தரப்பட்டிருக்குது. நாங்க புத்தகங்கள் இருப்பவர்கள் புத்தகத்தை நீங்க பார்த்து கொள்ளலாம். புத்தகம் கொண்டராதவர்கள் நீங்க இதுல பார்த்து உங்களுடைய பாட புத்தகத்துல பார்த்து கொள்ளுங்க. சடப்பொருட்களினுடைய இயல்புகள் தான் நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப இதுல நாங்க என்னென்னத்தை பார்த்திருக்கிறோம்? சடப்பொருள்ண்டா என்ன? திண்மம், திரவம், வாயுவாக இருக்கக்கூடியது. அவை திணிவையும் எடுத்துக்கொள்ளும், அதே போல இடத்தையும் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி பார்த்திருக்கு. அதே போல திணிவையும் இடத்தையும் எடுத்துக்கொள்ளாத பொருட்களை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? அவை சக்தி என்று அழைப்போம். அவற்றை சக்தி என்று சொல்லுவோம். இப்ப சக்திக்கு உதாரணமாக நாங்க இதை பார்த்திருக்கிறோம். ஒளி இருக்கிறது, ஒளி லைட். அதே போல ஒலி சவுண்ட் இருக்கிறது, வெப்ப சக்தி இருக்கிறது, மின் சக்தி இருக்கிறது, காந்தம் இருக்கிறது. அவை திணிவு அற்றதாகவும் வெளியில இடத்தை எடுக்காததாகவும் இருக்கும். அப்ப அவற்றை நாங்க சக்தி என்று சொல்லிக் கொள்றோம். இந்த சடப்பொருட்களின் தொடர்ச்சியற்ற தன்மைக்கான சான்றுகளைத்தான் நாங்க இவ்வளவு நேரம் பார்த்திருக்கோம். சடப்பொருள் திண்மமாகவோ திரவமாகவோ வாயுவாகவோ இருக்கலாம். அந்த சடப்பொருளின் இயல்பு தொடர்பாக எங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையை தந்தது டீமோக்ரிட்டஸ். சரியா? ஒரு கிரேக்க நாட்டுல வாழ்ந்தவர். அவர்தான் சடப்பொருள் மிக மிக சிறிய துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கு விளக்கி இருக்கு. சரியா? அதுக்கு பிறகு அரிஸ்டோட்டில் அவர்கள் சடப்பொருள் துணிக்கைகளால் ஆக்கப்படவில்லை என்று அவர் அதுக்கு பிறகு துணிக்கைகளால் ஆனது அணுக்கள் என்ற பதங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக வந்திருக்கு. நீங்க போக போக அதனுடைய பெரிய விளக்கங்கள் நீங்க படிச்சு கொண்டு போவீங்க. அப்ப இந்த வகுப்புல நீங்க என்ன பார்க்க போறதுன்னா, சடப்பொருள்ல துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கு, அவை தொடர்ச்சி இல்லாம இருக்கு என்றதான் நீங்க பார்க்க போறீங்க. அப்ப தொடர்ச்சி இல்லாம இருக்கிறது திண்மத்துக்காக இருந்தாலும் சரி, திரவத்துக்காக இருந்தாலும் சரி, வாயுவுக்காக இருந்தாலும் சரி, தொடர்ச்சி இல்லாம இருக்குண்டா அதை நீங்கள் நிரூபிச்சு காட்ட வேண்டும். ஒரு விஷயத்த நாங்க நிரூபிச்சு காட்டினாத்தான் அதை நம்புவீங்க. அப்ப திண்மச்சட பொருள் தொடர்ச்சியற்றதாக இருக்கு என்பதை காட்டுறதுக்காக ஒரு வெண்கட்டியை நாங்க அதை ரெண்டாக உடைச்சு
அத வந்து நாங்க பார்த்திருக்கிறோம். எப்படி ஒரு மையில அந்த வெண்கட்டிய சாக் பீஸ நாங்க வச்சு பார்த்தபோது அது என்ன செய்தது? அந்த மையானது இந்த வெண்கட்டியில பரவி கொண்டு சென்றதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆகவே வெண்கட்டியில இருக்கிற துணிக்கை தொடர்ச்சி இல்லாம காணப்படுது. அதனாலதான் என்ன நடந்திருக்குது? அந்த வெண்கட்டியின் தூ தூளுகளுக்குள்ள அந்த இடைவெளிக்குள்ள சிறிய துணிக்கைகளுக்கு இடையில மை பரவி கொண்டு சென்றது என்று சொல். சரியா? அதே போல எங்களுக்கு இந்த மோதிரத்துல தங்க ஆபரணங்கள்ல ரசத்தை வந்து நாங்க தொடுகையுற செய்யக்கு என்ன நடந்தது? சரியா? அப்ப அந்த இரசம் வந்து தங்க மோதிரத்தோட சேர்ந்து அது ரசத்தின் ஒரு லைட்டான வெள்ளி கலர் அடிக்கும். அப்ப தங்கத்தின துணிக்கைகளும் என்னது ரச துணிக்கைகளோட மோதுகையிட்டு தங்க ஆபரணங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். இப்ப ரசம் தொட்டு நாங்க வேலை செய்ய கைகள்ல மோதிரங்கள் அணியக்கூடாது. சரியா? அதுக்கு வந்து திண்ம துணிக்கை தொடர்ச்சியற்றதுன்னு பார்த்து 2 உதாரணங்கள். அடுத்ததாக திரவங்கள் தொடர்ச்சியற்றது என்று காட்டப்படும். திரவங்கள் என்று அவங்களுக்கு தெரிந்தானே லிக்விட்டாக இருக்கக்கூடியது. அப்ப அவை தொடர்ச்சியற்றது என்று காட்டுறதுக்காக என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் இந்த ஒரு கடிகார கண்ணாடியில கொஞ்சமாக பொட்டாசியம் பெர்மங்கனேட் இது நிறைய போட்டாப்புல ஆகலும் கடும் ஊதா கலர் அடிக்க உங்களுக்கு பாக்குறது கஷ்டம். ஒரு சிறிதளவுல எடுத்து இந்த முகவேக்குல நீங்க போடைக்கே பார்க்க தெரியும். இந்த ஏ என்ற படத்துல பாருங்க, அந்த பொட்டாசியம் பெர்மங்கனேட்டு அது போய் கீழே விழுகிற இடத்துல விளம்பரைக்கும் எப்படி பரவுதுன்றத பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்குள்ள பரவும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தால இந்த பி என்ற இடத்துல இருக்கிற மாதிரி அந்த நீர் ஃபுல்லாவே கரைஞ்சு ஃபுல்லாவே அதே கலருக்கு மாறிடும். இப்ப இந்த ஏ என்ற படத்துல பாருங்க, சைட்ல எல்லாம் நீர் தெரியுது. பி என்ற படத்துல ஃபுல்லா கரைஞ்சிச்சு. அப்ப நீங்க போட்ட பொட்டாசியம் பெர்மங்கனேட் என்னவாகிட்டு ஃபுல்லா கரைந்து விட்டது. இப்ப தண்ணிக்குள்ள என்ன இல்ல, தொடர்ச்சியாக துணிக்கைகள் இல்ல, இடைவெளி காணப்படுகிறது பார்க்க. சரியா? அப்ப அது வந்து நீர் துணிக்கை தொடர்ச்சியற்றது என்பதை காட்டுவதற்குரிய பரிசோதனை. அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் வாயுக்கள் தொடர்ச்சியற்றது. அதுக்கு என்ன வாயு எடுத்த நாங்கள்? நைதரசன் நீரோட்சைடு. ஏன் நைதரசன் நீரோட்சைடு எடுத்த நாங்க? அது கபில நிறமான வாயுவாக இருக்கு. சரியா? அப்ப அதுக்கு பிறகு நாங்க என்னத்தை பார்த்தோம்? ஒரு வாயுச்சாடிய கபில நிறமான வாயுவால ஃபுல்லா நிரப்பிட்டு மற்றைய வாய்ச்சாடிய அதாவது வெறுமாக இருக்கிற இன்னொரு வாய்ச்சாடிய தலைகீழாக என்ன செய்யறோம்? சேர்த்து பிடிக்கும். இந்த இதுல இருக்கிற படம் மாதிரி. அப்ப 2 வாய்ச்சாடிகளையும் இப்படி நாங்க ஒன்றோட ஒன்று சேர்த்து பிடிக்க இந்த கீழே இருக்கிற சாடி ஃபுல்லா இருந்த நைதரசன் நீரோட்சைடு அதாவது கபில நிறமான வாயு மற்ற சாடிக்கையும் ஃபுல்லா பெறும். ஆகவே கொஞ்ச நேரத்துல பார்த்தா 2 சாடியும் கபில நிறமாக இருக்கும். அப்ப இதுல என்ன அர்த்தம்? இந்த நைதரசன் நீரோட்சைட்டுக்கு தொடர்ச்சியில அது அடுத்த வாயுச்சாடிக்கையும் பரவுது. அதுக்கு இருக்கிற வாயுவோடையும் முற்றாக கலந்து என்ன செய்யுது? ஃபுல்லா பரவிச்சு. எனவே வாயுக்கள் தொடர்ச்சியற்ற துணிக்கைகள். வாயுக்கள் தொடர்ச்சியற்ற துணிக்கைகள் என்று சொல்லும். ஆகவே நாங்க இன்றைக்கு பார்த்திருக்கிறோம் திண்மங்கள் தொடர்ச்சியற்றவை, திரவங்கள் தொடர்ச்சியற்றவை, வாயுக்கள் தொடர்ச்சியற்றவை. சரியா? அப்ப இந்த 3மே தொடர்ச்சியற்றது என்பதற்கான உதாரணங்களையும் நாங்க பார்த்திருக்கிறோம். இப்ப அதற்குரிய வினாக்களை
பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. 1. சடப்பொருள் என்றால் என்ன? 2. சக்தி என்றால் 3. திண்மம் தொடர்ச்சியற்றது என்பதை காட்டும் பரிசோதனை ஒன்றை எழுதுக. திரவம் தொடர்ச்சி அற்றது என்பதை காட்டும் பரிசோதனை ஒன்றை எழுதுக. இந்த வினாக்களுக்கு உங்களால விடையளிக்க முடியுமா என்று சொல்லி பாருங்க. சடப்பொருள் என்றால் என்ன? திணிவை கொண்டதும் வெளியே இடத்தை எடுத்துக் கொள்வதுமான பொருட்கள். சக்தி என்றா என்ன? திணிவை கொள்ளாததும் வெளியில் இடத்தை எடுத்துக் கொள்ளாததுமான பொருட்கள். திண்மம் தொடர்ச்சியற்றது என்பதை காட்டக்கூடிய பரிசோதனை ஒன்றை எடுத்து பார்க்கிறோம். திண்மங்கள்ல வெண்கட்டி பேசுவது. வெண்கட்டியை நிறமையினுள் இட்டபோது அது நிறம் வெண்கட்டி துணிக்கை முழுவதும் பரவியது. அல்லது தங்க மோதிரத்துக்கு இரச துணிக்கைகள் பரவியது. திண்ம துணிக்கை தொடர்ச்சியற்றதுக்கு ஏதாவது ஒரு ஒன்றுன காட்டும். திரவம் தொடர்ச்சியற்றது என்பதை காட்டுவதற்கு நீர் கொண்ட முகவையினுள் பொட்டாசியம் பரமங்கனேற்று அல்லது மை துளிகளை இட்ட போது அதன் நிறம் நீர் முழுவதும் பரவியது. சரியா? அப்ப இந்த வினாக்களுக்கு உங்களுக்கு விடை எழுத தெரிஞ்சா உங்களுக்கு இன்றைய பாடம் விளங்கி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்க. இந்த வகுப்புல உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னு சொன்னா இதனுடைய தொடர்ச்சியை நாங்க அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதோட வகுப்பை நான் நிறைவு செய்து கொள்றேன். தேங்க்யூ.